கள்ளிக்குடி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் MLA நேரில் சென்று ஆய்வு. இலவச பட்டா கேட்டு கிராம மக்கள் மனு உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் MLA பரிந்துரை கடிதம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய பகுதியுள்ள கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் MLA நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதற்கிடையே உவரி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்டோருக்கு இலவச பட்டா வழங்கவில்லை என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட உள்ளிட்ட லாலாபுரம் வடக்கம்பட்டி அகத்தாபட்டி பள்ளபச்சேரி வெள்ளகுளம் நல்லமநாயக்கன்பட்டி கள்ளிக்குடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் MLA நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு கிராம மக்கள் அனைவரும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதற்கிடையே ஒவ்வொரு கிராமத்தில் 20க்கும் மேற்பட்டோருக்கு இலவச பட்டா வழங்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் மனு கொடுத்தனர். உடனடியாக வட்டாட்சியர் தொடர்பு கொண்டு விடுபட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பரிந்துரை கடிதத்தையும் கொடுத்தார். பள்ளபச்சேரி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மராமத்து அல்லது புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தர மனு கொடுத்தனர். இதேபோல வெள்ளாகுளம் கிராமத்தில் குடிநீர் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி மனுக்கள் கொடுத்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் MLA தெரிவித்தார். மேலும் SIR பணியில் ஈடுபட்டு வரும் அலுவலர்களிடம் அனைத்து வாக்காளர்களையும் இணைக்க வேண்டும், யாரும் விட்டு போகக்கூடாது. மேலும் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் 2002 2005 படிவங்களில் பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தால் அரசு அறிவித்த 13 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை பெற்றுக்கொண்டு வாக்காளர்களை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழுமையாக வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், யாரும் விடுபட்டு விடக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கான ஏற்பாட்டினை கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் செய்திருந்தார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர்.